friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா. நம்ம இன்னைக்கு செய்ய போறது என்னன்னா bread முட்டை உப்புமா. அதாவது என்னன்னா இத வந்து குழந்தைங்க எல்லாத்துக்குமே பிடிக்கும். நம்ம எல்லாருமே வந்து நல்லா விரும்பி சாப்பிடலாம். இத வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு தான் நான் செய்ய போறேன். நம்ம இதுக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், நம்ம வெஜிடபிள்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து கேப்சிகம் எடுத்துக்கிறேன். நான் கேரட் வந்து கொஞ்சமா எடுத்துக்கிறேன். நீங்க வந்து என்னன்னா பீன்ஸ் எது வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம முட்டை சேர்த்து நம்ம செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் நம்ம ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம், ஒரு கொடமிளகாய், கேரட் 1, பச்சை மிளகாய் 3 பொடியா நறுக்கியிருக்கேன். இதுக்கு வந்து நம்ம இன்னைக்கு 4 முட்டைக்கு ஒரு 7 பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கலாம். இதை வந்து வீட் பிரெட்டாவும் எடுத்துக்கலாம், நம்ம ஒயிட் பிரெட்டாவும் எடுத்துக்கலாம், எது வேணாலும் எடுத்துக்கலாம். இதுக்கு 4 முட்டை நம்ம போட்டுக்கலாம். 2 தக்காளி பொடியா கட் பண்ணியிருக்கேன். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. வெங்காயம், பச்சை மிளகாய் இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் வந்து அதாவது எண்ணெய் கூட நம்ம நல்லா வதக்கிட்டோன்னா காரம் வந்து என்னென்னா எண்ணெயில் இறங்கிடும். அதே மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட்டாக இருக்கும். அதனால நம்ம எண்ணெயிலே போட்டு வதக்கிக்கணும். இது ஒரு 30 செகண்ட் வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இதுக்கு இடையில நம்ம ப்ரெட்டை வந்து கட் பண்ணிக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டோம். இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ரொம்ப போட வேண்டாம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது 1 நிமிஷம் வரைக்கும் நம்ம சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம இதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். பெப்பர் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம துருவி வச்சுருக்கிற கேரட், கேப்சிகம் இது வந்து ரொம்ப வேகணுங்கிறது இல்லை, நம்ம பாதி அளவுக்கு வெந்தாலே போதும். கேப்சிகம், கேரட் நல்லா வெந்துடுச்சு. ஆல்ரெடி பீட் பண்ணி வச்சுருக்கிற எக்கை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து அதாவது ப்ரெட்டில் வந்து நல்லா ஒட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்படியே மெதுவாக அப்படியே கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா சாஃப்ட் ஆகிரும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் வரைக்கும் நம்ம நல்லா மூடி வச்சுக்கலாம். அப்போ என்னென்னா கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா பிடிச்சிருச்சு. இப்போ பிரெட் உப்புமா ரெடி. நம்ம 1 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சுக்கலாம். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அதாவது என்ன ப்ரெட்டில் வந்து முட்டை அந்த மசாலா அதாவது தக்காளி, கேப்சிகம் எல்லாம் நல்லா ஒட்டியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சுவையான பிரெட் முட்டை உப்புமா ரெடி. பிரெட் முட்டை உப்புமா எப்படி செஞ்சீங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். அரண் வரையான் அல்ல செய்யினும் பிறன் வரையாள் பெண்மை நயவாமை நன்று. பிறன் மனைவியை அடைய நினைக்காது இருப்பவன் தீய செயல்களை செய்தாலும் அவன் நல்லவனாகவே மதிக்கப்படுவான்.